அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரில் இருந்து இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பேச போற தகவல், நமக்கு நாமளே கொடுக்கக்கூடிய ஃபால்ஸ் ஹோப். அப்படி என்ன நம்ம ஃபால்ஸ் ஹோப் நமக்கு தர்றோம்? நமக்கு நம்மளே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த நம்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நமக்கு நாமே செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நம்ம எல்லாருக்குமே வரலாம். ஆனா என்னோட இவ்வளோ வருஷ எக்ஸ்பீரியன்சஸ்ல நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்ததுல ஒரு 10 கிளைண்ட் எடுத்தோம் அப்படின்னோம்னா அதுல 8 கிளையண்ட்டுடைய பிரச்சனைக்கு பிரதானமா இருக்கிறதே இந்த ஃபால்ஸ் ஹோப் தான். நம்மளே நமக்கு தெரியாம இந்த விஷயத்த எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருப்போம். மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஆமால நான் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஈஸியா மைண்ட்ல இருந்து தூக்கி போடவும் முடியும். அப்படி முடியாத விஷயத்துக்கு மலர் மருந்தை நம்ம எப்படி நாடலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இப்போ இந்த ஃபால்ஸ் ஹோப் அப்படின்னு எதன் அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். நம்ம ஒரு இப்போ நம்மளோட வயது ஒரு 35 வயது இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு ஒரு சிறு வயதுல ஒரு 10 வயது இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, இல்லைன்னா நான் அன்னைக்கு எனக்கு ஒரு தடவை சின்னதா எனக்கு கை ஒடிஞ்சு போச்சு. அப்போதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு கையில என்னால எந்த ஒரு வெயிட்டுமே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதாகட்டும், எப்பயோ ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு ஒரு பயங்கரமா ஃபுட் பாய்சனிங் ஆச்சு, அப்போ இருந்து இந்த ஃபுட் இப்போ வரைக்கும் எனக்கு சேரவே சேராது அப்படின்னு சொல்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்மளே லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். எப்பயோ நடந்த ஒரு விஷயம் அது தொடர்பு படுத்தி அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தது. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு அது ரிலேட்டடான எந்த விஷயமும் எனக்கு சேராது, ஆகாது. அதுக்கப்புறம் இதை என்னால பயன்படுத்த முடியல. அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பாவே கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த கை எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கால் இப்படி ஆயிடுச்சு, அந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் எனக்கு எப்ப பார்த்தாலும் படபடப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி நமக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கால வரையறை இருக்கும். அந்த பொழுதுல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. இதுதான் நமக்கு நாமளே கொடுக்கக்கூடிய ஃபால்ஸ் ஹோப் அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னா, 10 வயசுல நடந்த ஒரு விஷயம், ஸோ அதுல உடம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனா மனசு இன்னமும் என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல என் மைண்டு தேங்கிடுது. அங்க இருந்து இதுக்கப்புறம் என்னுடைய இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை நமக்கு அந்த அடிப்பட்ட தருணத்துல நம்ம கொஞ்சம் பலகீனமா இருந்து ஒரு சில வேலைகள் செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் என்னால இந்த வேலைகள்லாம் செய்யவே முடியாதுன்னு நம்புறது. இது ஒரு உதாரணம் தான். இதே மாதிரிதான் நம்ம மனசும் கூட ஒரு சில இன்சிடென்ட்டை புடிச்சு தொங்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்திலையும் என்னால கோப்பப் பண்ண முடியல, அவ்வளவுதான், நான் கிவ் அப் பண்ணிட்டேன், ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னு சொல்றதாகட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்மளோட மைண்டுக்கு தேவையான இம்யூனிட்டி கொடுக்காமையே நம்ம நம்புறது. நம்ம இவ்வளவுதான் போல, இதுக்கப்புறம் நமக்கு வேலைக்கு ஆகாது, இதோட நமக்கு முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணியே இப்போ வரைக்கும் அதை நம்ம நம்பிட்டே இருக்கிறது. நமக்கு இது சரி வராது, நமக்கு இது ஒத்து வராது. அப்ப நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்மளால இது முடியல அப்படின்னு நம்ம நம்புவோம் இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கை இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தோணலாம். அப்ப முடியாம போச்சு, பட் இப்போ முடியும், அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம். நிறைய பேர் எனக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் எப்பயோ ஆச்சு, பட் இப்போ வரைக்கும் அந்த பர்டிகுலர் உணவோ இல்ல ஒரு இடமோ நான் அங்க நான் போறதும் கிடையாது, அந்த பொருளை நான் பயன்படுத்துறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போதான் உங்களுக்கு சேரலாம், இப்போ அவங்களால அதை ஏத்துக்க முடியாத சூழல் இருக்கலாம். ஆனா இப்பயும் அவங்க பழச நம்பிட்டு இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாள் அது எனக்கு சேரல, இப்போ வரைக்கும் எனக்கு அது சேராது அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்களால இது நான் இப்ப எடுத்து சொன்னதுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும். இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள நடந்துருச்சுனாலே நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம லைஃப்ல நிறைய சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய நாமளே ஏற்படுத்திட்டு இருப்போம். இப்போ ஏதாவது ஒரு ஃபேமிலி கேதரிங், இது நம்ம கிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி கூட. ஒரு ஃபேமிலி கேதரிங்ல அவங்களுக்கு மனசு பிடிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்த போது இவங்களுக்காக நிறைய பேர் அந்த இடத்துல குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசை ரொம்ப தாக்குது. பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல ஃபங்க்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இவங்க அந்த ஒரு கசப்பான அனுபவம் நடந்ததுக்கு அப்புறம்
அவங்க குடும்பத்துல கிட்டத்தட்ட இந்த விஷயம் நடந்து 20 வருடங்களுக்கு மேல ஆனதும் கூட அவங்களால இன்னமும் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. போனா அந்த பிரச்சனையை அவங்க வந்து ரிலேட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷத்தை இழந்தாச்சு. நிறைய பேருக்கு அந்த இன்சிடென்ட்டே மறந்து போய் அவங்க வேற லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிருப்பாங்க. பட் இவங்க இன்னமும் அங்க தேங்கிட்டே இருக்காங்க. ஆனா இது மாதிரி தான் இப்ப நான் சொன்னது எல்லாமே உதாரணங்கள் தான். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு பொய்யா நம்பிக்கிட்டு நம்ம இதுதான் போல இவ்வளவுதான் போலன்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். அதுக்கு மேல நம்ம போக மாட்டோம். இதனால நம்ம தொலைக்கிறது வந்து நம்மளோட சந்தோஷம், மன நிம்மதி, நம்மளுடைய முக்கியமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இழக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து மலர் தீர்வுகள்ல நம்ம வந்து தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம அந்த பயத்தை அதை வந்து நம்ம பயமா பாக்குறோமா, இல்ல வந்து எனக்கு வந்து அதை நினைச்சாலே ரொம்ப கடும் வேதனையா இருக்கு, அதை பத்தி நான் நினைக்கவே விரும்பல அப்படின்னு நினைக்கிறோமா, இல்ல ஒன்ஸ் அதை நான் நினைச்சிட்டேன்னா திருப்பி திருப்பி எனக்கு ரெக்கரண்டா தாட்ஸா அது ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்காகவே நான் அதை நினைக்க மாட்டேன்னு சொல்றோமா. இப்ப நான் சொன்ன இந்த 3 இதுக்குமே 3 விதமான மலர் தீர்வுகள் வந்துடும். பொதுவாகவே ஒரு பிரச்சனை சார்ந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் இதனாலதான் ஆஃப்டர் எஃபெக்ட் இப்படி இருக்குன்னு நம்ம நம்பும் பொழுது நம்ம எந்த காம்பினேஷன் ஆஃப் ரெமெடி இந்த பிரச்சனைக்கு அணுகும் போதும் கண்டிப்பான முறையில அந்த இடத்துல ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் அப்படிங்கிற ஒரு ரெமெடியும் வரும். ஏன்னா ஸ்டார் ஆஃப் பெத்லஹெமோட தன்மையே என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஷாக். ஒரு பிரச்சனை நடந்து அதுல இருந்து அதை தொடர்பு படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார் ஆஃப் பெத் வந்து அழகா சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு தனிப்பட்ட முறையில், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காம்பினேஷன் தேவைப்படலாம். இப்போ நானே அந்த வேரியேஷன்ஸ் சொல்லியிருக்கேன். அப்படி நமக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதோட சேர்த்து மறக்காம ஸ்டார் ஆஃப் பெத்தும் சேர்ந்து எடுக்கும் போது 100க்கு 100 இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வந்து எதெல்லாம் நமக்கு ஆகாது, எதெல்லாம் நமக்கு சேராது, எதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு நினைச்சோமோ அதை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க தொடங்க முடியும். எல்லாரும் போல நாமளும் எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தனிப்பட்ட மலர் தீர்வு ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேலும் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், நீங்க வந்து கிளாஸ் கொடுக்குறீங்களா, மலர் மருத்துவ கிளாஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. இருக்குது. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இதே எண்ணையே தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் இது போன்ற தகவல்களோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.